சர்வவல்லமையுள்ள தேவன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு தந்தபடினாலே தேவனின் நன்றியுள்ள ஹிருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தேவ ஜனங்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, கவனமாய் கேளுங்கள். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது. இந்த காலங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றிருக்கிறோம், அடைய வேண்டிய விஷயங்களை நாம் அடைந்திருக்கிறோம். தேவன் நம்மை வெள்ளியினாலும் பொன்னினாலும் கிரியத்து கொள்ளாமல் நம்மையே அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை கிரியத்து கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதவாகிய தேவன் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. இடையிலே வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் தேவனுக்கு நம்மை மறைக்கிறது, தேவனை நமக்கு மறைக்கிறது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் தேவனுக்கு நம்மை மறைக்கிறது, நம்மை தேவனுக்கு மறைக்கிறது, தேவனை நமக்கு மறைக்கிறது. இந்த காலங்களிலே நாம் அங்கங்கு கூடி ஜெபித்து இந்த அந்தகாரங்களை அகன்று போக செய்ய வேண்டும். உலகத்தில் நிறைய ஆவிகள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் வீட்டு மேலே கூட ஒரு பொம்பளை சுற்றிக்கிட்டு இருக்கு. திடீர்னு கிராஸ் பண்ணு புதுசாக வந்து அலையுது அந்த ஆவி. என்னோட ஆவி, செத்துப்போன ஆவி, அது மாடியில் வந்து அலைந்து கொண்டிருக்கிறது. இதுபோல செத்த ஆவிகள் நிறைய இந்த பூமியிலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. அதனால இவைகளுக்கு பேர் என்னன்னு சொன்னால் நாய், பன்றி. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, இன்னொரு இடத்துல சொல்வார்கள் எச்ச பிசாசுகள் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஆவிகள் தான் பூமியிலே நிறைய அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. சிலர் மேலே எண்ணெய் வாட அழிக்கும், அது எல்லாமே எச்ச பிசாசு தான். அதனால ஜாக்கிரதையாக நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ ஜனங்கள் கூடி ஜெபம் பண்ணி இப்படிப்பட்டதான் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து நாம் தேவ சமூகத்தில் நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும் தேவன் சபையிலே ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை கிரியத்து கொண்டு பிதா தம்மோடு நம்மை ஒப்புரவாக்கி கொண்டு பூமியை தம் ராஜ்யத்தை அனுப்பி ஒரு சபையாக ஒருங்கிணைத்து அவர் 5 விதமான ஊழியங்களை இந்த சபையில செய்ய வைக்கிறார். 5 விதமான ஊழியங்களை செய்வதற்கு பிரதானிகளாக 5 பேரை தேவன் நியமிக்கிறார். ஒருவனை அப்போஸ்தலனாகவும், ஒருவனை தீர்க்கதரிசியாகவும், ஒருவனை மெய்ப்பனாகவும், ஒருவனை போதகனாகவும், ஒருவனை சுவிசேஷகனாகவும் தேவன் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார்கள். யார் வேணாலும் போய் அப்போஸ்தல பட்டம் வாங்கி கொள்ளலாம். ஆனால் அது தேவ சமூகத்திலே சாத்தியமாகாது. அப்போஸ்தலன் என்றால் அதுக்கு ஒரு ஜீவித ஒழுங்கு இருக்கிறது. அப்போஸ்தலன் என்றால் தனக்கு எதையுமே வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சமமா வைத்திருக்கிறோம். அப்போஸ்தலன் பெயர் போட்டு கொண்டால் போதுமா? அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அதுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, அதுக்கு ஜீவ பக்குவம் இருக்கிறது. அன்பானவர்களே, அப்போஸ்தலன் பட்டம் வாங்கினாலும் அது அவளுக்கு சாத்தியமாகாது. பெயர் போடலாம், நான் அப்போஸ்தலன், காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்குது, வாங்கி கொள்ளலாம். அப்போஸ்தலன் ஊழியம் என்பது விசேஷ தன்மை உள்ளது. அப்போஸ்தலன் ஊழியம் என்ன? பிரதானமான ஊழியம் என்றால் எந்த மனிதனும் கிறிஸ்து இயேசுவிலே தேறினோம்னா நிறுத்துகிறதான ஊழியம். அவன் சபையின் மக்களில் யாராலும் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தால் அவர்களை பரலோகத்துக்கு அவர்களை அனுப்ப வேண்டும். அதான் அப்போஸ்தலன் ஊழியம். தேவனோடு ஒப்புரவாக்குறது அப்போஸ்தலன் ஊழியம். அன்பானவர்களே, எல்லாரும் அப்போஸ்தலர்களாக முடியாது. ஒரு மனிதனை பரலோகத்துக்கு எப்படி அனுப்புவது, அதை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் கிடையாது. பரலோகத்துக்கு எப்படி ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துவது, அதை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் கிடையாது. இப்படியாப்பட்டவன் அப்போஸ்தலன் அல்ல. அவன் பட்டங்களை வாங்கி கொள்ளலாம், ஆனால் அவன் அப்போஸ்தலன் ஊழியம் என்னன்னு சரியா தெரியாது. அப்போஸ்தலனுக்கு ஒரு பிரதேச ஜீவித ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கில் அப்போஸ்தலனால் ஏமாற்றக்கூடாது. அப்போஸ்தலன் பிறருக்குள்ள எதை ஒன்று இச்சிக்க கூடாது.
பவுல் எதை இச்சித்தா சொல்லுங்க பார்க்கலாம்? எதையுமே இச்சிக்கல. அவர்கள் உண்மையா வாழ்ந்தார்கள், தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள், ஜீவபலியா ஒப்பு கொடுத்தார்கள், வாழ்ந்து தேவராஜ்யத்துக்காய் மரணத்தை ருசி பார்த்தார்கள். அன்பானவர்களே, பட்டம் என்பது வேறே. பட்டம் வாங்கி கொண்டாலும் அந்த பட்டத்தின்படி நமக்கு ஊழியம் இருக்கிறதா? தேவன் நம்ம எதற்காக நியமித்திருக்கிறாரோ அதன்படி தான் நாம் வாழ வேண்டும். ஒழிய நம்ம சேர்த்து பல பட்டங்களை வாங்கி வைத்துக் கொண்டால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த பவுல் சொல்றார், என்னை தேவன் எதற்காக பிடித்தாரோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதே ஆசையாய் தொடர்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஒருவனை அப்போஸ்தலனாக தேவன் அபிஷேகம் பண்ணினால் அவன் எல்லாரையும் அபிஷேகம் பண்ண மாட்டார். ஒருவனை தேவன் அபிஷேகம் பண்ணினால் அப்போஸ்தலனாக அந்த ஊழியத்தை மட்டும்தான் பிரதானமாய் செய்வான். பேர் கிறிஸ்தவத்துக்காக தன்னை அப்போஸ்தலன் என்று பலர் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அது தேவ சமூகத்தில் அவன் தேவனுக்கு உண்பா அப்போஸ்தலனாய் இருக்க முடியாது. அவனுக்கு அப்போஸ்தலனுடைய தகுதி கிடையாது. பொய் பித்தலாட்டம் பண்றவனுக்கு அப்போஸ்தலன் ஊழியம் எப்படி செய்யணும்னு தெரியாது. அருமையானவர்களே, அந்த ஊழியத்தின பல மேன்மைகள் உண்டு. அது அப்படியே இருக்கட்டும். தீர்க்கதரிசினா என்ன அர்த்தம்? ஊரா போய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாங்களே, அவன் தீர்க்கதரிசியில அது வரம். அந்த வரத்துக்கு அந்த உடையவர்களா இருக்கிறதுனால அவன் தீர்க்கதரிசி என்று சொல்ல முடியாது. ஒரு கூட்டத்தில் போனா பேர் சொல்லி கூப்பிடுவான். பாத்திமா, மாரியம்மா, முனியம்மா, ஆத்தமா, ஊத்தமானிட்டு பேர் சொல்லி கூப்பிடாம, அது ஊழியம் இல்லை, அது வரம். தீர்க்கதரிசி என்றால் சபையை சரிப்படுத்துகிறவன், சரீரத்தை சபையை சரியாய் வழிநடத்துகிறவன், நன்மைகளும் தீமையிலும் பகுத்தறிந்து சபையில பகிரங்கமாய் அறிவிக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. பழைய காலத்துல பாருங்கள், எல்லா தீர்க்கதரிசிகளும் பகிரமாய் எல்லாவற்றையும் செய்வார்கள். அவர்கள் தேவனை மட்டும் பிரதானப்படுத்தி தேவனோடு மட்டும்தான் வாழ்வார்கள். அவதான் தீர்க்கதரிசி. கரடம் உண்டானதெல்லாம் சரிப்படுத்தி அதை எடுத்து அப்போஸ்தலனுக்கு கொடுக்கும்போது இசை இணைப்பாய் அப்போஸ்தலனானவர் கட்டுவார். உபதேசம் என்கிற சாந்தோடு சேர்த்து தேவனுடைய வார்த்தையோடு சேர்த்து ஒழுங்கு கிரமமாக அவர் கட்டியிருப்பார். அதான் தேவனுக்கு என்று கட்டப்படுகிற ஜீவனுள்ள மாளிகை. அதெல்லாம் கற்களை விசுவாசிகளை ஜீவனுள்ள கல் என்று சொல்லப்படுகிற விசுவாசிகளை சரிப்படுத்தி அவர்கள் ஒருங்கிணைத்து கட்டுவார்கள். அதான் அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி என்கிறதானே அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டீர்களே என்று போல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலர்கள் அது ஏன் சொல்லுகிறார்னா, அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி என்கிற ஊழியம் பிரதானமான ஊழியம். அவன் தன்னலமற்றவனா இருக்கிறான். அவன் இரவும் பகலும் தேவனோடு மட்டும்தான் இருப்பான். யாரையும் ஏமாற்ற மாட்டான், யாரும் பொய் சொல்ல மாட்டான், யாருக்கிட்ட ஜெபம் பண்ணா பணம் கிடைக்கணும் அவங்க நாய் மாதிரி ஓட மாட்டான். அந்த மாதிரி நாய்களுக்கு தான் தேவ ஜனங்க எச்சரிக்கையா இருக்கும். உங்க கையில பணம் இருக்கிறது கண்டுட்டா இப்படியாப்பட்டவர்கள் வேடம் போடுவார்கள். வேடம் போட்டு உங்களுக்கு எடுத்து பெரிய பக்திமான மாதிரி தன்னை காண்பித்துக் கொண்டு உன் கையில் உள்ள பணத்தை வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட கேடுகட்ட அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு பேர் தான் கள்ள அப்போஸ்தலர். உங்க வீட்டுல வசதி இருக்கு, பணம் இருக்குன்னா கண்ணை மூடி 4 அந்நிய பாஷைகளையும் பேசி ஏதேனும் ஒன்று சொல்லிட்டு உன் கையில் உள்ள பணத்தை வாங்கிட்டு போவான். அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையின்படி உபதேசியாதவன் அவன் கள்ள போதகன். தேவனுடைய வார்த்தையின்படி ஜனங்களை வழி நடத்தாதவன் அவன் கள்ள மேய்ப்பன். அல்லேலூயா. அதனால் தான் சொல்கிறேன், உன்னத தேவனுடைய ராஜ்யத்தின் சரியான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை தேவன் பட்சம் திருப்புகிறவன் தான் உண்மையான சுவிசேஷகன ஒழிய வயிற்று பசிக்காக அங்க போன இது கடைகள் ஓடுறானே அவன் சுவிசேஷகன் அல்ல, வயிற்று பசிக்காக ஓடுவன். வேலை செய்து சாப்பிடணும், சம்பாத்தியம் பண்ணி தேவராஜ் அவருக்கு ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம். சுவிசேஷ ஊழியத்தை யார் வேணாலும் செய்யலாம் தேவ அன்பினாலே. ஆனால் அழைப்பு என்பது வேறு. அழைப்பை பெற்றவன் ஃப்ராடு பண்ண மாட்டான், அழைப்பு பெற்றவன் பொய் சொல்ல மாட்டான், ஏமாற்ற மாட்டான். ஆனால் அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்கிறவர்கள் தன்னை பொய் பித்தலாட்டம் எல்லாம் செய்வார்கள். ஆனால் அழைப்பு உள்ளவன் அந்த மாதிரி தவறுகளை செய்ய தேவன் இடம் கொடுக்கவே மாட்டான். புரியுதுங்களா? அழைக்கப்பட்டவர்கள் தேவன் தன் செட்டைகளிலே மறைத்துக் கொள்வார். அவரே வழி நடத்துவார், அவரே போதிப்பார். அவர்கள் யாரும் இந்த 5 விதமான ஊழியங்களை செய்யும்படியாக
தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் யாரையும் ஏமாற்றி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணவே மாட்டார்கள். இந்த 5 விதமான ஊழியர்கள் செய்கிற 5 ஊழியக்காரர்களும் பொம்பளை பொறுக்கிலா இருக்க மாட்டான். அது போது நினைச்சுக்கிறீங்க, பொம்பளை பொறுக்கிலா இருக்க மாட்டான். மற்ற தானே வந்து ஊழியம் செய்து பணங்களை சம்பாதித்து கோட்டை கோபுரம் கட்டி கொண்டு அவங்களுக்கு அதை செய்கிறேன் இவர்களுக்கு இதை செய்கிறது வெளிநாடுகளில் பணங்களை வாங்கி தன்னை செல்வந்தர்களாக மாற்றிக்கொண்டு எளிய தேவனுடைய ஊழியக்காரனை உதாசீனப்படுத்தி அவனை பரியாசம் பண்ணுகிறான் என்றால் அவன் கள்ள அப்போஸ்தலன், கள்ள மேய்ப்பன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன், கள்ளதனமான சுவிசேஷகனாக இருக்கிறான் என்பதை இந்த நேரத்திலே உறுதிப்படுத்துகிறேன். அன்பான தேவஜனமே, நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதிகளை ஒழிய வேறு யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள். ஸ்திரீகளால் கரைப்பட்டவன் ஒரு காலம் உன்னை வழி நடத்த மாட்டான். உன்னை வைத்து அவன் படைப்பால் உன் கருத்துள்ள பணங்களை பிடிங்கி சாப்பிட்டு செழிப்பார்ப்பான ஒழிய உன்னை தேவராஜ்யத்துக்கு வழி நடத்தவே மாட்டான். தேவனுடைய பிரமாணங்களை பிரதானப்படுத்தி போதியாதவன் எல்லாரும் கள்ள தீர்க்கதரிசிகள் தான். தேவஜனமே, உன்னுடைய ஆத்மாவுக்கு நீதான் உத்தரவாதியா இருக்கிறாய். எங்க இருக்கிறாயோ என் சத்தத்தை கேட்க தேவஜனமே எச்சரிக்கையா இருங்கள். உங்க ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். உங்க ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்படிப்பட்டவர்கள் நிறைய பெருகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முடிவு நல்லதா இருக்காது. அன்பான தேவஜனமே, தேவனை அண்டி வாழ பிரயாசப்படுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களின்படி ஜெபம் பண்ணுங்கள். அங்கே இங்கே ஓட வேண்டாம். அவர் தீர்க்கன்னு சொல்வார், இவர் தீர்க்கதாசன் சொல்வார், எல்லாம் தீர்க்கதாசன் சொல்லி தேவனுடைய வார்த்தையை விட்டு உங்களை விலகி விடுவார், விளக்க செய்வார்கள். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சிய ஜீவ வழி. அருமையான தேவஜனமே, வேத வசனம் தான் உண்மையான உபதேசமே ஒழிய வேற எதுவும் உபதேசம் கிடையாது. வேதத்தை பின்பற்றுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். இந்த வேளையில சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை கரத்தில் எடுத்துக்கொண்டு தேவனை துதித்து தேவனை ஆராதித்து அவர்களை பலப்பட்டு அவர்களை நம்பிக்கையாருங்கள். கர்த்தர் உங்களை சர்வன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். சுபாவம் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கொடுத்ததான வாக்குத்தத்தம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அந்த வசனத்தை படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உன்னுடைய பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததான வார்த்தையை வேலையை உன்னிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனாயிருக்கிறவர், நாமக்காரராய் இருக்கிறவர். அந்த ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். சர்வவல்லமையுள்ள தேவன். அருமையான தேவ ஜனமே, நம்மையும் அவர்களுடைய தேவனை நமக்கு தேவனாய் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வழிகளிலே நம்மை தேவன் வழி நடத்துகிறார். அவர்கள் மேகன் சம்பவம் வழி நடத்தியது, அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தினது. தேவ ஆவியாகிய தேற்றரவாளன் நம் மீது இருந்து நம்மை வழி நடத்துகிறார். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வாக்கியத்தை கை கொண்டு நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது சாலை சிறந்ததா இருக்கும். தேவன் கைவிட மாட்டார். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்க சொல்லுகிறேன், கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை யாரான அழிக்க முடியாது. அவர்களை தேவன் எழுப்பி கட்டுவார். அவர்களை அழிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் அழிப்பதற்கு யாரால முடியாது. அவங்க தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்கென்று தேவனால் விரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், யாக்கோப்பிலே இருந்து உருவான ஜனங்கள் 12 கோத்திரங்களாக. அருமையானவரே, இரக்கமுள்ள தேவன் அவர்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். அந்த இரக்கத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் தேவனுடைய இரக்கங்களை பெற்றிருக்கிறோம், நாம் தேவனுடைய ஆதரவுகளை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய அரவணைப்புகளை பெற்றிருக்கிறோம். சர்வவல்லவன் தேவனுடைய ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களோடு பேசுகிறதான பாஷைகளை நமக்கு தந்திருக்கிறார். என்ன பாஷை? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதனிடத்தில் அல்ல, அவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். இந்த தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறதான பாஷையை நாம் விரும்ப வேண்டும். அடுத்தபடியா சொல்லுகிறேன், தேவ அன்பு நமக்கு மிகுதியாய் தேவைப்படுகிறது. பவுல் ஒரு இடத்துல பார்த்தால் வரங்கள் ஒழிந்து போகும், எல்லாம் போயிடும், வல்லமை கூட போயிடும். ஆனா தேவ அன்பு நமக்குள்ளே நிலைத்து இருக்கிறது. அல்லேலூயா. தேவ அன்பு தான் நம்மளை கடைசி வரையிலும் விட்டு விலகாதபடி நாம் காத்துக்கொள்ளும். அப்ப தேவ அன்பு நமக்கு நிலைத்து இருக்குன்னா நாம் என்ன செய்யலாம்? தேவனுடைய பிரமாணங்களில் வாழ நாம் ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய பிரமாணங்கள் தான் நம்மளை வழி நடத்த வேண்டும். அவையின்படி வாழ பிரயாசப்படணும். அந்த உபதேசம் இந்த உபதேசம் ஒன்றும் இல்லைங்க. வேதம் தான் கட்டளையே விளக்கு, வேதம் தான் வெளிச்சம். இதுக்கு மிஞ்சின வெளிச்சம் எங்கேயும் கிடையாது. எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிறதான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல வேதத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் படித்தாலும், தெலுங்குல படித்தாலும், மலையாளத்தில் படித்தாலும், தமிழில் படித்தாலும், கன்னடத்தில் படித்தாலும் தேவனுடைய வார்த்தை இந்த புஸ்தகத்தில் இருக்கு. இதுக்கு மிஞ்சின உபதேசம் கிடையவே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு உபதேசம் வச்சுக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். வேதத்தான் வெளிச்சம். எந்த மனிதனுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கு. இதை தான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதுவில்லாம் மனித கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறது இல்லை. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உபதேசங்களை வைக்கிறது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை என்கிற பிரமாணம் தான் எனக்கு அத்தியாவசியப்படுத்தி வாழ்வேன். எனக்கு அன்பான தேவஜனங்களே, நீங்கள் இதை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நம்புங்கள். தேவன் கைவிட மாட்டார், அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த அவருடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக பூர்ண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பலிக்க செய்கிறேன். அல்லேலூயா. தேவ கிருபை. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை படிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் படிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை கேட்டீர்களா? சமாதான கட்டு, ஒருமைப்பாடு. எல்லா சபைகளும் பாருங்க, ஜாதி ஜாதியா பிரிஞ்சிருக்கிறான். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை மதிக்க மாட்டான், ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை ஏமாத்துவான், ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை தன்வசப்படுத்திக்கிடுவான். எனக்கு ஒரு ஜாதியை பற்றி சொல்கிறேன், மற்றவனை முன்னாடி ஓடு 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 ஓடுவான், அவன் ஓடுவான் பைத்தியக்காரன். இவன் அங்க அவர்களுக்கு பாதிப்பு அந்த வருகிறதை பார்த்தால் இவன் விலக்கி கொள்வான், மறைந்து கொள்வான். அடிப்பட்டவன் உதப்பட்டவன்லாம் வேற ஜாதிக்காரன். இப்படி கள்ளபத்தி உள்ள ஜாதி இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையா இருங்கள், யாரை நம்பாதீர்கள், சபையில ஒற்றுமையா இருங்கள், ஜாதி வேற்றுமை வேண்டாம், தேவன் அன்பில இருங்கள், கல்லனை கண்டு விலகுங்கள், இப்படிப்பட்டான் கேடுபாடு உள்ளவனை கண்டு விலகுங்கள், பகுத்தறிந்து பாருங்கள். அவன் கேடான புத்தி உள்ளவனா இருந்தால் அவனோட பேசாதீர்கள், அவனை சோத்திரம் பண்ணிட்டு விலகிருங்க, உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. அவன் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு சபைகளிலே எச்சரிக்கையா இருங்கள். மோசம் போக்குகிற கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள், மோசம் போக்குகிற கிறிஸ்தவ போதகர்களும் இருக்கிறார்கள். அவர் நீதி பேசுவார்கள். என்னிடத்தில் நான் எப்படி மோசம் போக்குறேன் உனக்கு தெரியுமா கேட்பார்கள். அருமையானவர்களே, அவங்கிட்ட கள்ள புத்தி இருக்கிறதுன்னு அறிந்தால், ஏமாத்துக்காரன் என்று அறிந்தால் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அவன் ஒரு நாள் உங்க ஆத்மா மீது உத்தரவாதம் பண்ணவே மாட்டான். உனக்கா சாத்தானிடத்தில் ஏற்று நிற்கவும் மாட்டான். உனக்கா தேவ சமத்தை நின்று தேவனத்தில் பரிந்து பேசவும் மாட்டான். அவனுக்கு தேவை பணம், அவனுக்கு தேவை மாபம். இவ்வளவு ஜனங்கள் இடத்தில் இருக்கிறார்கள். அவனால எந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமும் வராது. அன்பானவர்களே, இது போல கேடு கேட்ட ஜாதி வெறி பிடித்த ஆட்கள் நிறைய இருக்கிறான். ஊழியக்காரன் இருக்கிறான், விசுவாசியில் இருக்கிறான். தேவ ஜனங்கள் ஒற்றுமையா இருந்து
உங்களை காத்துக்கொள்வது நல்லது. மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தர் தேவன் நிமித்தம், சர்வவல்லமை தேவன் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு தேவன் ஒரு ஊழியக்காரன் என்றால் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஒருமைப்பாட்டினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே அவன் கட்டுண்டவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சர்வ திருத்துவ தேவனுடைய காவலுக்குள்ளாக, அவன் அன்புக்குள்ளாக, அவன் ஒருமைப்பாட்டுக்குள்ளாக அவன் கட்டுண்டவனாய் இருந்து தேவராஜ்யத்தின் வேலையை செய்ய வேண்டும். அவன் தன்னிச்சையா அலைந்து தெரிகிறதிலே மறுபடியும் படிக்க சொல்றேன், கவனிங்கள் அதை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய தேவன் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறது புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நீங்கள் உங்களை தேவன் அழைத்ததான அழைப்புக்கு ஏற்றவனமாக நீங்க பாத்திரவான்களாய் வாழ்ந்தால்தான் நீங்க தேவராஜ்யத்துக்கு போக முடியும். அவங்க பின்னாடி சுத்தாதீங்க. ஆண்டவர் காலையில் எழுந்து தேவனுடைய வார்த்தை புத்தக வடிவிலே நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பரிசுத்த வேதாகம். இதுல எல்லா வாக்கு தத்தங்களும் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கேயுமா அலைந்து தெரியாதீர்கள். தேவ ராட்சியம் உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள நீங்க ஆண்டவரத்தை நம்புங்கள். தேவ பிரமாணங்களை கை கொள்ளுங்கள். அவருடைய விதிகளை மீறக்கூடாது. விதிகளை நோக்கி பார்க்கிறவனைதான் தேவன் பார்ப்பார். அவருடைய கண்களுக்கு மற்றவர்களெல்லாம் தெரியாது. அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ போதகனா இருக்கலாம். பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிற சாத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவன் அவன் பொய்யனா தான் இருப்பான். அவன் உதடுகள் அசுத்தமா இருக்கும், நாவிலே கபடு இருக்கும். அன்பானவர்களே, எச்சரிக்கா இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஆவியின் ஒருமைப்பாட்டை நீங்க காத்து கொள்ளுங்கள். ஒற்றுமையா இருங்கள். உங்களை விட்டு அவங்க பிழைக்கலாம், ஆனால் நீங்க தான் உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதிகளா இருக்கிறீங்க. உங்க ஆத்மாவை நீங்க தான் காத்து. நிறைய ஊழியக்காரன் இருக்கிறான். ஒரு ஊழியக்காரன் சொன்னா, இவர் எங்கன்னா கூட்டிட்டு போனா உண்மை பரிசுத்தம்னு பேசிட்டு இருப்பாரு, இந்த ஆளை கூட்டிட்டு போக கூடாது, அவன் போய் ஏமாத்துறானுங்க. நாங்க அப்படி ஊழியம் செய்யறோம், இப்படி ஊழியம் செய்யறோம்னு சொல்லி யாராயிரம் பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்களை ஏமாத்தி இவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னு சொன்னா அவரை கூட்டு போக கூடாது, அவங்க உண்மை நேர்மை பரிசுத்தம் பிரமாணம் இதை பத்தி அவர் பேசுவாராங்க. அப்ப நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போ. இன்னொரு ஊழியக்காரன் சொன்னா, அவர் எது கூட்டிட்டு வந்தீங்க, நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போமே என்று சொல்லி என்னை கட் பண்ணிட்டான். இவங்க ஊழியெல்லாம் என்ன, யார் இடத்துல எதை வாங்கி சாப்பிடலாம், தனக்கு என்ன லாபம் கிடைக்கும், இந்த வேதத்தையே ஊழியத்தையே அவங்கள் பிழைப்புக்காக செய்கிறார். இங்க போனா அது கிடைக்கும், இங்க போனா அது கிடைக்கும், இப்படி குரூப்பா அலைகிறாங்க. இதை வச்சு இடங்களை வாங்கி போடுறாங்க. அவனுக்கு என்ன ஊழியம் தேவன் கொடுத்திருக்கிறாருங்கிறதே அவனுக்கு தெரியல. அவன் வயிற்று பிழைப்புக்காக அவன் வேலை செய்கிறான். வயிற்று பிழைப்புக்காக பணங்களை கொடுக்கிறார்கள், வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுகிறார். ஆனா முடிவு என்னன்னா, எல்லாவற்றையும் தேவன் கடைசி நேரத்தில் விசாரிப்பார். என்ன விசாரிக்கும் போது ஆண்டவர் கிட்ட இருக்க மாட்டார். ஒரு அந்தகாரம் அவனை சூழ்ந்து விடும். ஒரு அந்தகாரம் அவனை சூழ்ந்து விடும். அந்த அந்தகாரம் அவனை தேவராஜ்யத்துக்கு போக விடாது. இப்ப கண் பார்வை இருக்கு. அவன் உதடுகளினாலும் நாவினாலும் செய்த பாவங்கள், கரங்களினால் செய்த பாவங்கள், கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும் என்று இருக்கிறது. பெருமையானவர்களே, அவனுக்கு தணல் தவறு சொல்லுவாங்க, சாம்பல் நெருப்பு அதான் கிடைக்கும். புதைத்த இடத்துல அவன் ஆவி இருக்கும். அவன் தேவராஜ்யத்துக்கு போக மாட்டான். எங்க அப்பா எத்தனை பேர் இவ்வளவு வாங்கியிருக்கா, அது வாங்கியிருக்கா. அருமையானவர்களே, சரியான ஊழியத்தை செய்யாமல், உன் அழைப்பின்படி ஊழியத்தை செய்யாமல் நீ எந்த பணத்தை வாங்கினாலும் உனக்கு நியாயத்திற்கு உண்டு. இப்ப தெரியாது, நீ யாருக்கிட்டேயுமே ஏமாத்தி போய் சொல்லி அவர்களுக்கு ஏற்றது போல் நடித்து நீ பணம், அது உனக்கு லாபம் இப்போ. ஆனா முடிவில் உன் ஆவி தேவராஜ்யத்துக்கு செல்லாது. தேவன் தம் தூதரை அனுப்பி உன்னை காவல் பண்ண மாட்டார். அவர்களும் உன் ஆவியை கொண்டு போக மாட்டார்கள். அருமையானவர்களே, எச்சரிக்கையா இருங்கள். ஊழியம் தேவனுக்காக ஒழிய வயிற்றுக்காக இல்லை. தேவராஜ்யத்துக்காக தான், எல்லா தேவராஜ்யத்துக்காக தான் தேவன் ஊழியக்காரரை நியமித்தார். பரிசுத்த பவுல், பேதுரு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுக்காக வாழ்ந்து ஜீவனை விட்டார்கள். தேவனுக்காக வாழ்ந்தார்கள். தேவனுக்காக
ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுவான். என்கிட்டயே அப்படி வாங்கி சாப்பிட்ட ஊழியக்காரர் எனக்கு தெரியும். ஐயா, உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். ஏன்னா என் கையில் உள்ள பணத்தை வாங்கி சாப்பிடணும் பத்தியா. இப்படி நடித்து பணத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியில் போய் பரியாசம் பண்ணுவான். இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் உங்களுக்கு ஒப்பானவர் நீங்கள் தான் ஐயா, உங்கள் அன்பு போல வருமா, இப்படி ஏமாத்துவார். சில சிபிஎம் ஊழியக்காரங்களே போய் ஏமாத்துறாங்க. அவனுக்கு அது தெரியாது, இவனா ஏமாத்துக்காரன்னு தெரியாது. அவங்ககிட்ட வசதி இருக்குது, சரியோ ஏதோ ஒரு ஏழைக்கு உதவி செய்யறதோ ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்பிடுவோம். ஐயா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவசியம் இல்லை, காசு இல்லை, போயிட்டு மற்றவங்க ஜெபங்களை நாங்கள் விரும்ப மாட்டோம், இந்தா உதவி, எஸ்கேப் போ. அன்பானவங்களே, சிபிஎம் ஊழியக்காரர்களே ஏமாத்துகிற நிறைய ஊழியக்காரன் இருக்கிறான். சிபிஎம் விட்டு வெளியே வந்த ஊழியக்காரனு டிபிஎம் காரன் அங்கீகரிக்க மாட்டான். அவனை பின்மாற்றக்காரன், விழுந்து போனவன் அப்படின்னு சொல்லுறான். அவன் தன்னால் இயலாம போய் ஊழியம் செய்கிறானே, அவன் மேலே இறக்கம் வைக்கக்கூடாதா? அவன் உண்மையாக தானே இருந்தான். ஒரு சிபிஎம் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் பொம்பளை கிடைப்பான் வந்தானா, பணம் கிடைப்பான் வந்தானா, எல்லா இன்பங்களையும் வெறுத்து தேவனை பின்பற்றும்படியாக இந்த சபையில் சிபிஎம் ஸ்தாபனத்துக்கு ஊழியத்துக்கு வந்தார். உங்களையே தெரியும், நீங்கள் ஊழியத்துக்கு வரும்போது சிபிஎம் ஊழியக்காரர்கள் ஏதாவது எதிர்பார்த்தா வந்தீங்க, அப்படி வரல. இல்லை, ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக சாகணும். நமக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவருக்காக வாழ்ந்தா போதான். எந்த இன்பங்களையும் அனுபவிக்காமலே வந்துட்டோம் ஊழியத்துக்கு. புரியுதுங்களா? வாலிப வயதிலே நம்முடைய சிஸ்டிகரை நினைத்து தெய்வ அன்பிலே ஊழியத்துக்கு வந்தோம். ஊழியத்துக்கு வந்தப்ப எல்லா இன்பங்களும் அனுபவிக்கலாம்ல. எதுவும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்து, ஏன்னா நம்மளோட பரிசுத்தவான்களை நாம் குறை சொல்ல முடியாது. நல்லதை சொல்லி நம்மை வளர்த்தார். எனக்கெல்லாம் அப்படித்தான். என்னை எதோட நான் கலக்கவே மாட்டேன். என் பரிசுத்தவான்கள் எனக்கு நல்லதை சொல்லி வளர்த்தார். இச்சை அடக்கம் என்றால் என்ன? வெளியே உள்ளவனுக்கு இச்சை அடக்கமே கிடையாது. சேத்தை கண்டா சேத்துல பிறந்துக்குவான், குளத்தை கண்டா குளத்தையும் பிறந்துக்குவான். நான் அப்படி உள்ளவன்ல. என் பரிசுத்தவான்கள் என்னை சரியாக வளர்த்தார். அதனால தான் சிபிஎம் வெளியே வந்து யாருக்கும் நான் நெருங்கி பழகிறதே இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, சிபிஎம் விசுவாசிகளே, அங்கிருந்து வந்த ஊழியக்காரனே, பின்மாற்றக்காரன், அவ பின்மாற்றிக்காரி, விழுந்து போனவன், அவ விழுந்து போனவன், அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க ஊழியத்து போக வேண்டியது தானே. விசுவாசிகளா இருந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இப்ப சொல்றீங்க அங்கிருந்து வந்த ஒரு ஊழியக்காரன் அவன் பின்மாற்றக்காரன், அங்கிருந்து வந்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்லி அவன் பின்மாற்றக்காரி, ஊழியத்துக்கு போய் திரும்பி வந்துட்டான். நீ யாரு? உன்னை போல எல்லாம் இன்பங்களை அனுபவிச்சுட்டு சபையிலே இருக்கீங்க. ஆனா எந்த இன்பங்களை அனுபவியாமலே அவன் தேவராஜ்யத்துக்காக வாழும்படி டிபிஎம் ஊழியத்துக்கு போயிட்டான். அவனுடைய இடாமலே வந்துட்டான். அருமையானவர்களே, அந்த ஊழியக்காரரை தயவு செய்து பழிக்காதீங்க. சபையில விசுவாசா இருக்கிற சிலர் வெளியில போய் தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பார். அவர்களை நீங்க தப்பா எண்ணாதீங்க. ஊழியம் செய்யட்டும். சிபிஎம் சபை தானா வளர்ந்த சபை, யாரும் நெஞ்ச தட்ட முடியாது. தானா வளர்ந்த அமேன். பவுல் நட்டார், அப்போலோ நீர் பாய்ச்சினார். இந்த ஊழியம் தான் அது. அதனால தேவராஜ்யத்துக்காக வாழுங்க, தேவனை அண்டிக் கொள்ளுங்க, யாரையும் பழிக்காதீங்க. தயவு செய்து அவளுக்கு காயம் கட்டி அவளை உயர்த்துங்க. என் இடத்துல சிபிஎம் ஒரு ஊழியக்காரன் வந்தா அவனை பாதுகாப்பேன், அரவணைப்பேன், ஆலோசனை கொடுப்பேன், பயப்படாது என்று சொல்லி அவனை வாழ வைக்கிறதா பிரயாசப்படுவேன். நீங்க விசுவாசிகள் எல்லா இன்பங்களையும் அனுபவித்தீர்கள், சபையில் இருக்கிறீர்கள். அங்கிருந்து எதையுமே அனுபவிக்காம போயிட்டான், ஊழியத்துக்குன்னு போயிட்டான். அவனை போய் இயலாமல் வந்திருக்க அந்த பெண்ணை அந்த சகோதரன் படிக்கலாமா? அது உன் சந்ததியை பிடிக்கும். உன் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்பு. நீ ஊழியத்துக்கு போ, ரிட்டையர்ட் ஆகிட்டா மூட்டை கட்டியிருந்து அங்கே கொடுத்துட்டு போ. ஒரு ஐயா அப்படிதான் டிப்டி கலெக்டராக இருந்தான், டிஆர்எம்ஓ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அவ்வளோ பணத்தை கொண்டு அவங்க கொடுத்துட்டு அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். அதுபோல இருக்கலாம்ல. நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க, பழிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவஜனமே, கவனமாய் கேளுங்க. சிபிஎம்ல ஊழியம் செய்யறது, டிபிஎம்ல ஊழியம் செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அவன் எந்த இன்பங்களையும் அனுபவியாம தன்னை அர்ப்பணித்து போகிறான். என்ன அப்படித்தான். உலகம் வேண்டாம், எனக்கு எந்த உறவும் வேண்டாம், பாவ இன்பங்களும் தேவையில்லை, பணம் தேவையில்லை, நான் தேவனுக்கு முன்னே போகிறேன், அவர் எனக்கு கொடுத்த சிலுவை சுமந்து கொண்டு போகிறேன். அருமையானவர்களே, தன்னை அர்ப்பணித்து அங்கே போகிறாங்க. பாதி ட்ரைனிங்களே கொஞ்சம் பேர் செத்து போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் தான் தேர்வாங்க. அவங்க தேவனுக்காக வாழ டிபிஎம் ஊழியக்காரன் ஒவ்வொருத்தனும்
ஆண்டவருக்காக வாழணும் தான் தன்னை அர்ப்பணித்து போனாலும் அங்கே போய் கோடிகளை சம்பாதிக்கலாம், லட்சங்களை சம்பாதிக்கலாம், ஆயிரங்களை சம்பாதிக்கலாம் எண்ணத்தில் டிபிஎம் குளித்து போகிற ஒரு ஊழியக்காரனும் கிடையாது, ஒரு ஊழியக்காரையும் கிடையாது. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக சாகணும். இதில் தான் அவங்க போகிறாங்க. புரியுதுங்களா? விசுவாசிகள் அவங்களால இயலாமையில வந்துடுவாங்க, மனசோர்வுல வந்துடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பலவீனத்தில் வந்துடுவாங்க. அவங்க உண்டு, தேவன் உண்டு. அவங்கள எதுக்கு நீங்கள் பழிக்கிறீங்க? சபையில் விசுவாசியாவது நீ அனுபவியாத இன்பம் என்ன? எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சு சபையில் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உன் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுபவம், பிள்ளைகளை மட்டும் ஊழியத்துக்கு அனுபவம் பக்கத்திலே வச்சுக்கிறீங்க, கூட வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வாழ வைக்கிறீங்க. அத்தம் பிள்ளை ஊழியத்துக்கு போகுது, அந்த போய் வந்துட்டு அந்த பிள்ளைகளை போட்டு பழிக்கிறீங்க. ஏன் நீங்கள் போக வேண்டியதானே? உன் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டியதானே? உன் பிள்ளைகளை மட்டும் வீட்டில் வச்சுக்கிறோம். ஒருவன் சொன்னான், அவர் வரட்டும், அவர் பிள்ளைகளை நம்ம ஊழியத்துக்கு அனுப்பிடுவோம். நீ என்னடா என் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு? நீயே கேடு கட்ட பைய பண்ணி நீ ஊழியத்துக்கு போ, உன் பிள்ளைகளை அனுப்பு ஊழியத்துக்கு. அதை மட்டும் கிட்ட வச்சுக்கிறல்ல, அது தேவன் செய்கிற வேலை. நீ போக வேண்டியதானே? எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பிள்ளைகளை அனுப்பியா ஊழியத்துக்கு? அனுப்பிப்பாரு. அவன் அங்கே போனால் தான் அவனுக்கு தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது வெளிச்சமாக இருக்கும். அங்கே போய் பார்க்கட்டும். ஒரு 10-5 வருஷம் இருக்கட்டும், 8 வருஷம் நிற்கட்டும். அங்கே உள்ள எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வான். நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்குது, பன்னியும் இருக்கு, நாயும் இருக்கு, சிங்கம் இருக்கு, சிறுத்தையும் இருக்கு, உள்ள பெரிய பெரிய கொல்லி சர்ப்பங்களும் இருக்கு. புரியுதுங்களா? ஆணை இருக்கு, உள்ள மாட்டினா ஒரே மெதி. இப்படிப்பட்ட கேடுகட்ட புத்தி உள்ளவங்களும் அதில் இருக்கிறான். தப்பி பழைக்கிறது தான் பெரிய விஷயம். தம்பராம் புண்ணியம் சொல்வார்களே, அப்படிதான். அங்க ஒரு 5-6 வருஷம் எல்லாவற்றுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து உத்தமமாக வாழ்ந்துட்டு ஒருத்தன் வெளியில வந்துட்டானா அவனை அசைக்க முடியவே முடியாது. எந்த ஊழியக்காரனும் அவனை நடத்த முடியாது. ஏன்னா என் லைஃப் அதுதான். உடனே கமிட்மெண்ட். என்ன சொன்னாலும் உடனே ஒப்பு கொடுத்து அதன்படி வாழணும். அப்படிதான் நான் ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால்தான் தேவனுடைய பக்குவம் எனக்கு கிடைத்தது. அன்பானவர்களே, குறுங்கிய ஆண்டுகளுக்குள்ளாக பெருக்கமான வளர்ச்சிகளை தேவன் எனக்கு தந்தார். என் பரிசுத்தவான்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஒழுங்குகளுக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஒரு பைசா என் பெட்டியில வைத்ததில்லை, கையில வைத்ததில்லை, பேக்ல வைத்ததில்லை. அன்பானவர்களே, எல்லா ஜனங்கள் மீதும் உண்மையாக அன்பை செலுத்தி வாழ தேவன் உத்தேசித்தார். தேவ சமூகம் தான் எனக்கு வேதம், தேவன் வேதம், தேவன். இப்படிதான் வாழ்ந்து இன்றைக்கு தேவன் எனக்கு அங்கிருந்து கற்றுக் கொடுத்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கு அதன்படி வாழ தேவன் உதவிசுகிறார். நம்முடைய பரிசுத்தவான்கள் எவ்வளவு கனம் உள்ளவர், எவ்வளவு அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியுமா? தீர்த்தியம் ஊழியத்தையும் மறக்க மாட்டேன். அவங்க கற்றுக் கொடுத்து என்னை பக்குவப்படுத்தி வளர்த்தார்களே, ஒட்டி வளர்த்தார்கள். என்னை இது செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அங்கு நிற்கக்கூடாது, அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே என்னை வளர்த்தார்கள். அதுதான் இன்னைக்கு எனக்கு பாக்கியமா இருக்கிறது. யாரிடத்தில் நான் பழகுவதே இல்லை. இப்போ பேச்சு ஒரு வழிபோக்கனை போல பேசுவேன், பழகுவேன், தூரத்துல போட்டு விடுவேன். அருமையான தேவஜனமே, அந்த ஊழியக்காரனை பழிக்காது. என்னையே பழிச்சிருக்கீங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியும். பிரமாணங்களுக்கு ஒரு தேவன் பிரதானப்படுத்தி பேசினார், அதனை வாழ வைக்க அறிவுறுத்தினார். பார்த்தேன், இங்க இருந்தா அப்படி வாழ முடியாது. வந்து இப்ப வெளியே வந்து ரொம்ப திணறி கொண்டிருந்தேன். 96வது வருஷம் முடிவில் எனக்கு ஒரு மேன்மையான ஒரு குணத்துல வந்தது. எல்லாவற்றையும் அப்புறப்பட்டு தெய்வ பிரமாணங்கள் படி வாழணும், 10 கட்டளை எப்படி வாழணும், தன்னை போல பிறரை நேசிக்கணும், முழு பலத்தோ தேவனத்தை அன்பு கூறணும். இதை தான் பரிசுத்தம் சொல்லுகிறார். இச்சை அடக்கம் உள்ளவளாகுங்கள். அது படிச்சு பாருங்க, பரிசுத்தவர் சொல்லுவார் பாருங்க. இதன்படி நான் வாழணும். இதை 3ஐயும் வைத்துக்கொண்டு என் வாழ்க்கை ஓடுகிறது. பாவிகளுடைய வழியில நான் நிற்கிறது இல்லை. அங்கதான் வேலை செய்யணும். ஆனா அங்க தாறுமாறான பேச்சு பழக்கங்கள் இருந்தா அந்த இடத்த விட்டு விலகிடுவேன். கிறிஸ்தவன் தான், ஆனா கேடு கட்ட புத்தி உள்ளவனா இருப்பான். அப்படியேப்பட்டவரோட நான் பழகிறது இல்லை. போதகம்தான், ஆனா கேடு கட்ட புத்தி உள்ளவனா இருப்பான். அப்படியேப்பட்டவரோட நான் பழகிறது இல்லை. அன்பானவர்களே, அந்த மாதிரி ஐக்கியம் உள்ளவர்கள் இல்லாமல் பொய்யுக்கு பிதாவா இருக்கிற சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறவர்கள். அவன் கண்ணில் பெரிய உத்தரமே இருக்கும், அதை பெருசா என்ன மாட்டான். அர்த்தம் கண்ணில் துரும்பு. ஏய், நான் சிபிஎம்ல வளர்ந்தவன், என் பரிசுத்தவான்களுடைய மேன்மை என்னன்னு எனக்கு தெரியும்.
அதன்படி வாழ்ந்து 100க்கு 100 ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவனடா நானு. என்னை பழிக்காத. என் லைஃபும் என் ஜீவிதம் ஒழுங்கு உன் வாழ்க்கையில வராது. எனக்கு கிடைத்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உனக்கு கிடைக்காது. அதுபோல பரிசுத்தவான்களுடைய ஆளுகையில உன் வாழ்க்கையில் நீ இருக்கவே மாட்டான். நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, பிரசங்கம் பண்ணு, உன்னா சீனாய் மலை அடிவாரம் இருந்தான், அதுக்கு மேல உன்னால் நடத்த முடியாது. அருமையானவர்களே, எனக்கு கிடைத்த பாக்கியம் பெருசு. டிபிஎம் ஊழியக்காரனே, அங்கேருந்து வந்திருக்கியா? என்னுடைய வார்த்தை கேட்கிறாயா? தேவனை உன் இளவயதின் பக்தியை மறக்க மாட்டார். தேவனை நீ சோர்ந்து போகாதே. தேவனை நம்பு. தேவன் உயர்த்துவார் உன்னை. ஆண்டவர் சமூகத்திலே கெட, ஆண்டவர் சமூகத்தில் அழு, ஆண்டவர் சமூகத்தில் புலம்பு. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை கட்டுவார் இல்லை, என்னை எழுப்பும் ஆண்டவரே, என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும். உன்னோட தரப்புல பெரிய ஊழியத்தை செய்து முடிக்கணும்னு சொல்லி நீ வாழ்ந்து சாதிக்குவார். அன்பான டிபிஎம் வெளியே வந்த ஊழியக்காரனை, நீ சோர்ந்து போகாது. டிபிஎம்ல இருக்கிற ஊழியக்காரன் எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க? சோர்ந்து போகாது. முடியலன்னா போய் ஊழியச்சு, வெளியே வந்து கல்யாணம் பண்ணி ஊழியச்சு. பெரிய விஷயமே கிடையாது. தேவன் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை தள்ளவும் மாட்டார், உன்னை புறக்கணிக்கவும் மாட்டார். புரியுதுங்களா? தேவன் உண்மை உள்ளவர், அன்பு உள்ளவர், உன்னை மறக்கவே மாட்டார். அதனால தேவ ஜனங்கள் அங்கிருந்து வந்த ஊழியக்காரில் பழிக்காதீங்க தயவு செய்து. என்னை பார்த்தோன்னு சொல்லியிருக்கிறான், பின்மாற்றக்காரன், விழுந்து போனவன், இவன் சொல்றதுக்கு இவனுக்கு என்ன ஐக்கியம்? நான் அனுபவியாத இன்பங்களெல்லாம் நீ அனுபவிச்சிருக்க. சபையில விசுவாசியாக இருந்து நீ எவ்வளோ இன்பங்களை அனுபவிச்சிங்க. எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறதா? இதுவே என் வாழ்க்கையில நான் நிறைய இன்பங்களை அனுபவித்ததே கிடையாது. நிறைய இன்பங்களை என் வாழ்க்கையில் இதுவரை நான் அனுபவித்ததே கிடையாது. ஏன்? தேவ பிரமாணத்தின்படி வாழணும்னு சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தேன் ஒழியே என் விருப்பத்தின்படி நான் வாழவில்லை. அருமையான தேவஜனமே, தேவன் கைவிட மாட்டார். நீ உண்மையா இருங்க, யாரையும் பழிக்காதீங்க. பழித்தேன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். பழிச்சுட்டேன்னா எனக்கு அந்த ஐக்கியம் பரிசுத்தமான ஐக்கியம்னு சொல்லி பெருமையில பீத்தினேன்னா நீ பரலோகத்துக்கு பேய் உன்னை பிடிச்சிட்டுன்னு அர்த்தம். ஆனால் நன்றி உள்ளவளா இருந்து தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரத்தில் மன்றாடி ஒருவருக்கு அன்பாக இருங்கள். சபைகளிலே ஜாதி பார்க்காது. அவங்க அண்ண ஜாதி, இவங்களாம் இந்த ஜாதி, நீ எந்த ஜாதி? அருமையான எல்லாருமே தெய்வ அன்பின் ஜாதிக்கு அரவணைப்புக்குள்ள வரட்டும். எல்லாரும் உண்மையா இருங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒரு வீடியோல பேசியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் குரூப்பு ஆண்டவர் ராஜ்யத்துக்காய் வாழணும், எந்த வித்தியாசம் பாராமல் உண்மையா இருந்து வாழ்வார். தேவனுடைய செல்வாக்கு இருந்தா போதும். அரசியல்வாதி செல்வாக்கு, ரவுடிகளுடைய செல்வாக்கு, போலீஸ் லாக்காவில் இருக்கிறவருடைய செல்வாக்கு, பணம் செல்வாக்கு, இவைகள் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்காமல் தேவ அன்பை மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர்கள் ஒரு கூட்டம். மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தவர்கள் இருக்கு. அந்த கூட்டம் 2 கூட்டம் சொன்ன எல்லாம் போயிடும். அதெல்லாம் கைவிட விட்டு போயிடும். அவங்க இடையில செத்தா கூட பரலோகத்துக்கு போக மாட்டான். சாத்தா அவங்களை கொண்டு போவான். உண்மையாய் வாழ்ந்தவர்கள் தான் பரலோகத்துக்கு போவார். அதனால தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையா இருந்து அன்பை நாடுங்கள். அன்பை நாடுங்கள். அன்பே பிரதானம். தேவன் அன்பா இருக்கிறார். அன்பில்லாம் தேவன் அறியான். அன்பை பிரதானப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன்ல வாழுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம்னுங்களா? மகா பரிசுத்த தேவனே, மக்களை ஆசீர்வதித்தரும். எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கட்டும். யாரையும் பழிக்க வேண்டாம். அவர்கள் தங்களை மோக்குன்றா நிறுத்தி தன் நிலைமையை அறிந்து உங்களுடைய சமத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ அவள் உதவி செய்ய வேண்டும் என்று நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். சர்வவல்லமையுள்ள தேவனுடைய பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.